ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு 40 நாடுகள் இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளன. பிரித்தானியா வெளியுறவு செயலாளர் தலைமையில் இந்த மெய்நிகர் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றுள்ளன. ஈரானுடன் அமெரிக்கா இஸ்ரேல் மோதல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை கடல்வழி பாதை தடைப்பட்டுள்ளது. வர்த்தக கப்பல்கள் மீதான ஈரானிய தாக்குதல்கள் பாரசீக வளைகுடாவை உலகில் பெருங்கடலுடன் இணைக்கும் நீர்வழி கிட்டத்தட்ட அனைத்து போக்குவரத்தையும் நிறுத்திவிட்டது. இது உலகளாவிய எண்ணெய்க்கான ஒரு முக்கிய பாதையை சீர்குலைத்து விலைகள் கடுமையான உயர்வுக்கு காரணமாகியும் இருக்கின்றது. சமீபத்திய உரையில் அமெரிக்கா தலையிடாது என்பதால் அந்த நீர்வழி பாதையில் இருந்து கிடைக்கும் எண்ணெயை சார்ந்துள்ள நாடுகள் அதை பற்றிக் கொண்டு போற்றி பாதுகாக்க வேண்டும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்த நீர்வழியை பாதுகாப்பது அமெரிக்காவின் பொறுப்பல்ல என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தெளிவான நிலைப்பாட்டை தொடர்ந்து அமெரிக்கா இந்த மெய்நிகர் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஈரானின் நடவடிக்கை குறித்து பிரித்தானியா கவலை தெரிவித்ததோடு அந்த நாடு உலக பொருளாதாரத்தை பணைய கைதியாக பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட எந்த ஒப்பந்தங்களுமின்றி கூட்டம் முடிவடைந்த போதிலும் அந்த நீர்வழியை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு ஈரான் போக்குவரத்து கட்டணங்களை விதிக்கக்கூடாது என்றும் அனைத்து நாடுகளும் அதனை தடையின்றி பயன்படுத்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஒருமித்த கருத்து நிலவியதாக அதிகாரிகளில் ஒருவர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகம் தெரிவித்துள்ளது.